அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த மதிப்பெண் மூலமாக அடுத்த கட்ட தேர்வுக்கு போக முடியுமா என்பதுதான் தற்பொழுது எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்று வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மெசேஜஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்திருந்தது. இந்த அனைத்து மெசேஜஸ்க்கும் நான் நேற்று ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்று யூடியூப் வீடியோ மூலமாக வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க், நீங்கள் எந்த கம்யூனிட்டி, என்ன டிஸ்ட்ரிக்ட் என்பதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க்ஸ் வெளியானதும் அதிகபட்சமாக 15 நாட்களுக்குள்ளாகவே அடுத்த கட்ட தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கான செலெக்ஷன் லிஸ்ட் என்பது, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் என்பது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டிசம்பர் 30, 31 இந்த 2 நாட்களில் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்ட தேர்வுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க என்பதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கட் ஆஃப் மார்க்ஸுமே கொடுத்துடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வரும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கட் ஆஃப் மார்க்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இல்லை, ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்படின்னாலும், ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த அடிப்படையிலும் உங்களால் அடுத்த கட்ட தேர்வுக்கு போக முடியும். ஸோ அதற்கான வழிகளும் நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கட்ட தேர்வுக்கான வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ஸோ குறைவான மார்க் எடுத்தவங்க வருத்தப்பட வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 கட்டாயம் வெளியிட்டுருவாங்க. ஸோ தற்பொழுது பார்க்கும்போது 2000+ வேகன்சிஸ் இன்னமும் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சொல்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக நிரப்பப்படும். ஸோ அந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஸோ அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதின நாள்லேயே உங்களுக்கு உங்களுடைய மார்க் என்ன என்பது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஸோ இன்று, அதாவது நேற்று அதிகாரப்பூர்வமாக அது மார்க்காக வெளிவரும் பொழுது ஸோ அதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இயல்பு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அதை நினச்சி வருத்தப்படாமல் வரக்கூடிய தேர்வுக்கு நாம் தயாராகுவது தான் சரியாக இருக்கும். ஸோ அதை நோக்கி நாம் பயணிப்போம். ஸோ அதற்கான வீடியோக்களும் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். சரி, இந்த எக்ஸாமில் குறைவான மார்க் எடுக்க காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எக்ஸாமுக்கு சரியாக படிக்காமல் முறையான டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் போனது மட்டும்தான் காரணமாக இருக்கும். அதனால் அடுத்து வரக்கூடிய கோர்ட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் இப்போவே கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிய தகவல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் ஸோ அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்கள் தயாராகி மூவ் ஆகி போகலாம். ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்படின்னா, ஸோ அதாவது அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்கள் தேர்வாகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்த கோர்ட் எக்ஸாமுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். இந்த 500 ரூபீஸ் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணால் போதும். அடுத்த கோர்ட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துடுவேன், ஒன்லைனர் கொடுத்துடுவேன், மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துடுவேன். கரண்ட் அஃபைர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபைர்ஸ் ஒன்லைனராக PDF கொடுத்துடுவேன். ஒவ்வொரு வீக்கெண்டும் நீங்கள் டெஸ்ட்டு OMRல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த கோர்ட் எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் பயணிப்பீங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க.